திமுகவை பொறுத்தவரை வந்து கள்ள ஓட்டர் நம்பியும் அதே போல இறந்தவர்கள் நம்பி இருக்கிற ஒரு கட்சி. காலங்காலமா அதுதான் வந்து அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சவங்க. இப்போ என்னாச்சு, அது இந்த எஸ்ஐஆர் வரும்போது அதெல்லாம் நீக்கப்பட்டுரும். இது இறந்தவர்கள் நீக்கப்பட்டுருவாங்க. அதே போல் வந்து ஒரு ஓட்டு தான் இருக்கும், இன்னொரு ஓட்டு இருக்காது. 3 ஓட்டு வச்சுக்க மாட்டான். ஸோ அந்த 3 ஓட்டு ஒரு ஓட்டுக்காரன் 3 ஓட்டு அடிப்பான். அது அடிக்க மாட்டான். செத்தவங்க உயிரோடு வரமாட்டாங்க. அது நடக்காது. அதுக்கு வந்து காலங்காலமாக இவங்க ஓட்டு போட்டவங்க. அது இல்லைன்னும் போது என்ன ஆகும், எட்டிக்காய் கசக்கும், திருநு தேல் கொட்டின மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதனால் இதை நம்பியே ஜெயிச்சவங்க வருங்காலத்தில் தோல்வின்றது உறுதியாகி போச்சு. அதுக்காக தான் வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. இதுதான் உண்மையும் கூட. ஏங்க எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டாங்களே இப்போ. எல்லாமே சார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஒரு 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 பார்ட்டில் 92, 93%, 95% பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணிட்டு அதை வந்து ஒழுங்காக வந்து அதை கரெக்டாக வந்து அதை வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணுறதுலாம் கைடன்ஸ் யார் கொடுக்கணும்? பிஎல்ஓ தான் கொடுக்கணும். அதை பிஎல்ஓ சரியாக வேலை செய்யணுன்ட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே.